நேற்று நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வெறும் 6 ரன் வித்தியாசத்தில் பரபரப்பாக வீழ்த்தி வெற்றி பெற்ற அந்த தருணத்தை இன்னுமே கூட நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று மேட்ச் நம்ம இந்தியா ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா முக்கியமாக சீனியர் பிளேயராக இருக்கிற ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேருமே நம்ம இந்திய அணியின் அந்த வெற்றி மூமெண்டம், அதாவது அந்த வெற்றி கொண்டாட்டத்தை ஆட்டம் ஜெயிச்சதுக்கு உடனே அவங்க கொண்டாட மறுத்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க செஞ்ச செய்கை தற்போது உலக அளவில் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருக்குமே மிகப்பெரிய அளவில் பாராட்டு குவியக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நேற்று அவங்க, அதுவும் பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு எதிராக செய்திருக்காங்க. அதாவது நேற்று மேட்ச் 15வது ஓவர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப கூட நம்ம இந்தியா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா அவர் பந்து வீசி எடுத்து கொடுத்த விக்கெட்டுகள், அவர் டிஃபெண்ட் பண்ண அந்த ஓவர்கள் தான் கடைசியாக நம்ம இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த ஆட்டம் ஒருவேளை நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருந்தா கூட அடுத்து சூப்பர் 8 சுற்றுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு நிச்சயமாக இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற பரபரப்பான மேட்சை தான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக அவங்க விளையாண்டு தோல்வி அடைஞ்சு இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பை விட்டே வெளியேற வேண்டிய நிலைமை தான் பாகிஸ்தான் அணிக்கு உருவாகியிருக்கு. அதனாலேயே இந்த மேட்ச் தோல்வி அடைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா களத்தில் நின்றுகிட்டு இருந்த பாகிஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன்கள் 2 பேருமே ரொம்ப பெரிய அளவில் கண்ணீரை அடக்க முடியாமல் அவங்க அழுதுருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் மைதானத்தில் நின்றுகிட்டு இருந்த நம்ம சீனியர் பிளேயரான ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்திய அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் அவங்க சந்தோஷமாக ஈடுபடாமல் நேராக வருத்தப்பட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்த பாகிஸ்தான் அணியின் பிளேயர்கள் கிட்ட போய் ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா அவரும் பார்த்தீங்கன்னா முதுக தட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆறுதலை கொடுத்துருந்தாரு. அதே போல் மறுபக்கம் விராட் கோலி அவரும் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்ச சோகத்தோட அப்படியே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு ஒரு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் போகிறாரு, பக்கத்துலேயே இன்னொருத்தர் அவர் தட்டி கொடுக்குறாரு. அவங்க 2 பேரையுமே சேர்த்த மாதிரி முதுகில் போய் தட்டி கொடுத்து அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆறுதலை பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே நம்ம இந்திய அணியின் ஒட்டுமொத்த மற்ற பிளேயர்கள் எல்லாரும் கூடயுமே போய் வெற்றி செலிப்ரேஷனில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வகையில் விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே பாகிஸ்தான் அணி அவங்க இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சு அவங்க எந்த அளவுக்கு அவமானம், தோல்வி, வலி, சூப்பர் 8 சுற்றை விட்டு வெளியே போகிறாங்க. இப்படி அவங்களுடைய அவமானம், வலியை புரிஞ்சுக்கிட்டு ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபஸ்ட்டு அவங்க செலிப்ரேஷனில் ஈடுபடாமல் அவங்களுடைய வலியை உணர்ந்து அவங்க செயல்பட்டது தற்போது பாகிஸ்தான் ரசிகர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கும் அவங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தற்போது உலக அளவில் ரசிகர்கள் எல்லாருமே தற்போது விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்க 2 பேரும் செஞ்ச இந்த செயலுக்கு அவங்கள மிகப்பெரிய அளவில் பாராட்டிக்கிட்டு வராங்க.